நீ கொஞ்சம் கேசரி சாப்பிடு. இந்த வாங்கிக்க. நீ சாப்பிடுமா. அம்மியில அரைச்ச குழம்பு வச்ச உன் கை பக்குவம் நல்லா இருக்கு. நீ உண்மையிலேயே சமையல்ல ராணிதாம்மா. பிள்ளைங்களா, உங்களுக்கு பாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் படுங்க போங்க. சரிங்க பாட்டி. என்னாச்சு? இன்னும் நீ தூங்கலையா? ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? இல்ல ஓட்டை ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு பூச்சி வரத்துக்கு எந்த ஓட்டையும் இல்ல, எந்த பூச்சும் உள்ள வராது. சரி நீ படுத்துக்கோ. பயப்படாத பொம்மி, நான் இருக்கேன்ல, படுத்துக்கோ. ஐயோ, தாடிகாரன் கூட தனியா படுக்கணுமா? இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். ஐயோ, தாடிகாரன் வேலைய ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்றது? ஏன் தாடிகாரன் இப்படி பண்றான்? அடுத்தவங்க வீட்டுல இருக்கோன்னு தோணாது. ஐயோ, நான் கூட தாடிகாரன் தான் வம்பெழுகிறான்னு பார்த்தா அவங்க அம்மன் தான் படுத்துன்னு இருக்கிறான். அப்புறம் என்ன ஊறுது? என்னவா இருக்கும்? பூமி என்னாச்சு? பூச்சி. என்னாச்சு பூமி? என்னாச்சு? அங்க பாருங்க, பூச்சி ஊறுது. ஐயோ, ஒண்ணுதானு பார்த்தா இங்க நிறைய இருக்கே. நீ என்ன இறுக்கி பிடிச்சுக்கோ. அந்த கரப்பை பூச்சி போச்சுன்னா சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத பூமி, நீ ஒண்ணு கவலைப்படாத. கரப்பை பூச்சி போச்சுன்னா நான் சொல்றேன். பூச்சி போயிடுச்சா? கரப்பை பூச்சி போல, அது கண்டிப்பா திரும்ப வரும். போயிருச்சா? எனக்கு திரும்ப வரும் தான் தோணுது. நீ பக்கத்துல வந்து. அதெல்லாம் போயிடுச்சு. பூச்சி வந்துச்சுன்னா நீ எப்ப வேணா என்னை எழுப்பு, நான் ரெடியா தான் இருக்கேன். எங்க இருக்கீங்க? எத்தனை தடவை கால் பண்றது? போன் எடுக்கவே மாட்டீங்களா? மேடம் மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். நாங்க ராத்திரியில இருந்து தூங்காம அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கோயில்ல இருந்து வந்தவன் திடீர்னு வேற ரூட்ல பூந்து போயிட்டா மேடம். அவ எங்க போனானே கண்டுபிடிக்க முடியல. 2 பேரை ஃபாலோ பண்ணி முடிக்க துப்பு இல்ல, பெருசா பேச வந்துட்டீங்க.
என்னவோ பெருசா முடிச்சிருவோம் கிழிச்சிருவோம்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, எனக்கு இப்பதான் அவங்க வீட்டு சைடுல இருந்து தகவல் வந்துச்சு. இப்ப வரைக்கும் அவங்க வீட்டுக்கே வரல. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற படூர் கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்க கார் ரிப்பேர் ஆகி ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. அந்த ரோட்ல வெயிட் பண்ணி நான் சொன்ன மாதிரி அவங்க கதையை முடிக்கணும். அப்படி இல்லனா உங்க கதையை நான் முடிச்சிடுவேன். கோச்சுக்காதீங்க மேடம், சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க அவங்க கதி என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு அவங்க கதையை முடிக்கிறீங்க. அவங்க கதையை முடிச்சிட்டோன்னு எனக்கு நியூஸ் வரணும். கண்டிப்பா மேடம். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே மேடம், முடிச்சிடுறேன் மேடம். டேய் எல்லாரும் வண்டியில இருங்க. சரிண்ணே. பாட்டி, இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? நான் குளிக்கணும். இங்க குழி எல்லாம் பம்பு செட்ல தாம்மா. குளிக்கவே அருமையா இருக்கும். அதுலயும் இந்த நேரத்துல தண்ணி வெது வெதுப்பா இருக்கும். பம்பு செட்லயா? ஏன் தாயி, உனக்கு பம்பு செட்ல குளிச்சு முன்ன பின்ன பழக்கம் இல்லையோ? நானும் கிராமம் தான், ஆனா பம்பு செட்ல எல்லாம் குளிச்சு எனக்கு பழக்கம் இல்ல. சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அது அந்த வலது பக்கமா போனா பக்கத்துலதான் இருக்கு. போய் குளிச்சுட்டு வாங்க. ஆ சரி. அம்மா, நீங்க இத வச்சு என்ன பண்றீங்க? அது நான் ஐயாவும் எப்பவும் வேப்பங்குச்சியில தான் பல் விளக்குவோம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ம். என்னம்மா குளிக்கணும்னு வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? நேத்து பட்டணத்துல இருந்து வந்தவங்க தானே? வண்டி ரிப்பேர்னு பவுனு தாத்தா வீட்டுல தங்கியிருக்கவங்க நீங்க தானே? ஆமா, குளிச்சுட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதான் இங்க எப்படி குளிக்கிறதுன்னு. குளிக்கிறதுக்கு என்னம்மா, என்ன மாதிரி துணி எடுத்து நெஞ்சு வரைக்கும் கட்டிக்கிட்டு குளிக்க வேண்டியதானே? அது வந்து அட, ஆம்பளைங்க வந்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? தைரியமா குளிங்க. இந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. சரிங்க, நான் வரேன். இங்க எப்படி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குளிக்கிறது? சரி, உள்ள போய் ட்ரெஸ்ஸை கழட்டிட வேண்டியதா. மம்மி, ஐயோ, தாடிக்காரன் வந்துட்டானே. இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துடும். சரி, ஏய் என்ன மம்மி, இங்கதான் குளிச்சிட்டு இருக்கியா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? நீங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம். இங்க இருந்து போனாலே பெரிய ஹெல்ப் தான். என்ன மம்மி இப்படி சொல்லிட்ட? நான் உன் கூட சேர்ந்து குளிக்கலான்னு பார்த்தா நீ இப்படி பேசுற. ஐயோ, இது ஒரு கிராமங்க. இங்க வந்து வம்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ சேஃபா குளிக்கிறியான்னு பார்க்க வந்தேன். சரி, நான் முன்னாடி போறேன். நீ குளிச்சுட்டு பத்திரமா வந்து சேரு. நீங்க போங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஓ, என்கிட்டயே வெக்கமா உனக்கு? என்னதான் நான் கிராமத்துக்காரியா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் குளிச்சு எனக்கு பழக்கமே கிடையாது. 4 செவத்துக்குள்ளேயே குளிச்சு குளிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப என்ன, உனக்கு சுத்தி 4 செவுரு வேணும், அவ்வளவுதானே? ரெடி பண்ணிட்டா போச்சு. அது எப்படி முடியும்? இப்ப பாரு, இந்த சித்தார்த் நினைச்சா எது வேணாலும் முடியும்.
நீ சேஃபா குளி. நீ எப்பவுமே எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. சரி, நான் வரேன். நான் குளிக்கும் போதே என் கண்ணுல இருந்து சந்தோஷத்துல வர கண்ணீரும் சேர்ந்து போகுது. இப்படி பொம்மி பொம்மின்னு உயிரையே விடுறான். ஆனா நான் பொம்மி இல்லைன்னு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவான். நான் என்னதான் பண்ணிட்டோம்? சார் கார் ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். எவ்வளவு நாள் ஆச்சு? சார் 10,000 ரூபாய் ஆச்சு சார். உங்க நம்பர் சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். என்ன பவுனு, உனக்கு ஒரு கார் இந்த மாதிரி நிறுத்திடுவா, ஜாலியா ஊரை சுத்தலாம். ஓட்டுறது யாரு? நான் தான், வேற யாரு? ம். தம்பி கிட்ட சொன்னா கார் ஓட்ட கத்துக்கிட்டு போறாரு. தம்பி, படுத்தா நிமிஷ நேரத்துல தூங்கிடுவோம். இப்படி ஆகாயத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு தூங்குற கொடுப்பன எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நல்ல சுத்தமான காத்து, அருமையான தண்ணி, கூடவே என் பவுனம்மா. அப்படியே போகுது என் வாழ்க்கை. நீங்க தான் எங்களை விட ரொம்ப கொடுத்து வச்சவங்க, பெரிய பணக்காரங்க. இந்த காரு, பங்களா, பட்டு மெத்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதை விட இதெல்லாம் தான் ரொம்ப பெரிய சொத்து. அப்ப நாங்க கிளம்புறோம் பாட்டி. வீட்ல இருந்து போன் மேல போனா பண்ணிட்டே இருக்காங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க பரிகார கல்யாணம் எந்த வித தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ம். ஒரு நிமிஷம் இரு. இது நானே என் கையால கோத்து செஞ்சது. இத வச்சுக்க. தாத்தா, நீங்க சென்னைக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். பாட்டி கிட்ட நான் அட்ரஸ் எல்லாம் குறிச்சு கொடுத்துருக்கேன். என்ன சொல்றாரு? அவங்க ஊருக்கு நம்மள வர சொல்றாங்க. ஓ, வர வர வரோம், கண்டிப்பா வரோம். எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுப்பல்ல? கண்டிப்பா கத்து தரேன். மம்மி, போலாமா? பேக் எடுத்துட்டு வா. அந்த தாத்தா பாட்டியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கொடுத்த அந்த மணிமாலையை பார்த்தல்ல, அதுல அவங்க அன்பு நிறைஞ்சிருக்கு. கோடி ரூபாய் கொடுத்து டைமண்ட் நெக்லஸ் வாங்கி போட்டா கூட வராத சந்தோஷம் இந்த மாலை போட்டதும் வந்துடும். ஏன்னா அதுல அவங்க ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. உண்மைதாங்க. ஏதோ நாம 2 பேரும் அவங்க வயித்துல பிறந்த குழந்தைங்க மாதிரி அப்படி பாத்துக்கிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு வரதுக்கே எனக்கு மனசு இல்லைங்க. டேய், அவன் போறான் பாரு, அவனை ஃபாலோ பண்றான். டேய், அவனை முந்தி ஓவர்டேக் பண்ணி போலாம். சரிண்ணே. அண்ணே, அவன் வழிவிட மாட்டாங்கறானே. டேய், பரவாயில்லடா, அவனை ஓவர்டேக் பண்ணி போடா. இவ்வளவு பிளசண்டா பேசிட்டு போறோம், இரிட்டேட் பண்ற மாதிரி ஆறு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இடியட்ஸ் இடியட்ஸ். இடம் இருந்தா தானே விட முடியும். அவனுங்கள ஐயோ வேணாங்க. கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம லேட்டு. அவங்கள விட்டுருங்க, அவங்க போட்டோம். வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க, அவங்க போயிடுவாங்க. அப்படியே சொல்றேன். ஆமா. இவனுங்களாம் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். போய் தொலையிட்டோம். எப்படி போறானுங்க பாரு. நமக்கு முன்னாடி போன கார் தான் அது. ஆமா.
ஏய் சீக்கிரம் வாங்க. வண்டியில ஏறுங்க. வண்டியில ஏறுடா. வாங்க வாங்க. ஏத்துறா வண்டியில. தப்பிக்க பாக்குறீங்க? அமைதியா இரு. பொம்மி 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 ஏய் வாயை மட்டும் பேசாம வரியா இல்லையா? பொம்மி இங்கதான் இருக்கேங்க. ஏய் ஏய் எங்கடா எங்களை கூட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. உங்களை மேல அனுப்புறதுக்கு கூட்டிட்டு போறோம். ஏய் நான் என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில என் வாழ்க்கை இந்த தாடிக்காரனோடவே முடிஞ்சு போயிடும் போலுக்குதே. எங்க கூட்டின்னு போய் சாவடிக்க போறானுங்களோ தெரியல. அனாதையா வந்தேன், கடைசியில அனாதையாவே சாவ போறேன் போலுக்குது. ஏய் இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே. சீக்கிரம். டேய் வாங்கடா. சீக்கிரம் வா. தூக்கு. சீக்கிரம் இழுத்துட்டு வாங்கடா. புடிங்கடா. டேய் அவங்க கண் கட்ட அவுறா. சரிண்ணே. என்னடா சாவும் போது கண்ணு கட்ட அவுத்துறாங்க பாக்குறியா? தபாரு நீ சாவறத அவன் பார்க்கணும், அவன் சாவறத நீ பார்க்கணும். அதனாலதான் அவுத்து விட்டு இருக்கேன். டேய் இவங்கள உள்ள வச்சு எரிஞ்ச சாம்பலாக்குவோம். ஆமாண்ணே. வாங்கடா. சரிண்ணே. வாங்கடா டேய். எங்க எங்க போறீங்க? கட்ட அவுத்து விடுங்க. டேய் தாத்ரா. ஐயோ கயிறு நறுக்கிறதுக்கு ட்ரை பண்ண. தீப்பிடி குடுறா. இதை தரேன். கொளுத்தி விடுங்கண்ணே. பொம்மி ப்ளீஸ் பொம்மி கான்சென்ட்ரேட் பண்ண. இப்ப மட்டும் நீ பயந்தனா மொத்தமா மாட்டி சாம்பல் ஆயிடுவோம். தயவு செஞ்சு நீ பயப்படாத. தப்பிக்கிறது மட்டும் தான் நம்ம நோக்கமா இருக்கணும். அரு சீக்கிரமா அரு.
அவங்க கதை முடிஞ்சதுடா. ஆமாடா.